5 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் துணையாகவும் அரணாகவும் நின்றது திராவிட மாடல் அரசு. கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. நிரந்தர கொரோனா போல தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தடைகளை ஏற்படுத்த முயலும் சக்திகளை கடந்து நிரந்தர மகிழ்ச்சியை மக்களுக்கு தருவதே திமுக அரசின் நோக்கம் எனவும் சூளுரை. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் வாழ்த்து. தமிழ்நாட்டில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாட்டின் தரவுகளை தமிழ்நாடே வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கிச் செல்ல ஏற்பாடு. மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க நேரில் செல்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக அறிவிப்பு. ஐம்பது திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் பணி. நியமன ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து வழங்கினார் முதலமைச்சர். கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜய் மீண்டும் 19ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட வாய்ப்பு. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேற்று 7 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தகவல். விஜயின் ஜனநாயகன் படத்தின் மேல்முறையீட்டு வழக்கு ஜனவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. பட தயாரிப்பு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் தகவல். சினிமா மீதான பற்று வாழ்க்கையில் தடுமாற்றத்தை உருவாக்கிவிடும். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் விழாவில் அமைச்சர் ஏவாவேலு அறிவுரை. அமைச்சர் துரைமுருகனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா விருது அறிவிப்பு. வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் பிசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதையும் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. கவிஞர் யுகபாரதிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிப்பு. மகாகவி பாரதியார் விருதை பெறுகிறார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பொங்கல் பரிசு தொகுப்பை கருவிழி மூலம் உறுதி செய்து வழங்கலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவு. வயதானவர்கள் முதியவர்களுக்கு கைரேகை சரிவர விழாததால் ஏற்பட்ட சிக்கலை களைய நடவடிக்கை. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்கிவிடுகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிர்சில்டா தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கு முடித்து வைப்பு. சென்னை KMC மருத்துவமனைக்கு நடந்த கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோருக்கு மெமோ. துறை ரீதியான விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தகவல். சென்னை நுங்கம்பாக்கம் DPI விழாக்கு முன்பாக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அனுமதியின்றி போராடியதால் நடவடிக்கை. வரும் 23ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியின் பயண திட்டத்தில் மாற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் மதுரைக்கு மாற்றாக சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகை. கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரத்தில் இருக்கும் கொடியை அகற்ற வேண்டுமென காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரம். பாஜக தேசிய குழு உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட 12 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,170க்கும் சவரன் 1,05,360க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 292க்கு விற்பனை. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். மயிலாடுதுறையில் தங்க சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருடிச் சென்ற 17 வயது சிறுவன் கைது. தனிப்படை போலீசார் விசாரணை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு சேவை கூடுதலாக 3 மணி நேரம் நீட்டிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிவதால் நடவடிக்கை. குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விடுமுறையை கொண்டாட சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னை சங்கமம் திருவிழாவை எழும்பூரில் நாளை மாலை 6 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடக்க விழாவில் நாட்டுப்புற கலைஞர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு. புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்ற தனியார் சொகுசு பேருந்தில் திடீரென பற்றிய தீ. உடனடியாக பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. இந்தியா, துருக்கி, சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. மகளிர் IPL கிரிக்கெட் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி. ஊபி வாரியர்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. மகளிர் IPL கிரிக்கெட் தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மும்பை இந்தியன்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு நவி மும்பை பட்டேல் மைதானத்தில் நடக்கிறது. WPL தொடரில் நாளை முதல் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளை பார்வையிட ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் போட்டிகளுக்கு போலீசார் பாதுகாப்பு தருவதில் சிரமம் உள்ளதால் நடவடிக்கை.
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் கேப்டன் அலிசா ஹீலி அறிவிப்பு. சொந்த மண்ணில் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் தொடருடன் ஓய்வு.